இன்றைய பணித்துளிகள் தலைப்பு கர்த்தரின் கண்கள். வசனம்: என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. எதிர்பாராத இழப்புகளோ, நஷ்டங்களோ, தோல்விகளோ, வியாதிகளோ, ஏமாற்றமோ, வறுமையோ, துரோகமோ நேரிட்டால் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை என்று எல்லா வகை மக்களும் புலம்புகிறார்கள். இதிலே ஓய்வு நாள் ஆசிரிக்கும் மக்களும் விதிவிலக்கல்ல. நம்மை சுற்றி வாழ்பவர்கள் அதிகமாக விக்கிரகங்களை வணங்குபவர்கள்தான். இவர்கள் மதத்தில் அநேக சாஸ்திரங்கள், கர்மங்கள், நோன்புகள், மூட பழக்க வழக்கங்கள், குறி சொல்லுதல், நாள் பார்த்தல், நேரம் பார்த்தல், பில்லி சூனிய கட்டுகள், ஜோசியர்கள், தீக்கடக்க பண்ணுதல், நரபலி என்று பல வகைகளும் அவைகளுக்கான பரிகாரங்களும் சொல்லப்பட்டு வருகின்றன. அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் இன்று நம் சபையிலும் பரவி வருகிறது. திருமணமாகி குழந்தை பெறு இல்லாவிட்டால் பேய்களுக்கு பலியையும் காணிக்கையும் செலுத்துகிறார்கள். தம்முடைய சாயலில் நம்மை படைத்த ஆண்டவர் ரூபம் உள்ளவர்கள் காண்கிறார், பேசுகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். வேதத்தை நேசித்து வாசித்தால் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி வருகிறது என்று உணர்வோம். வனாந்திரத்திலே சூரு போகிற வழியிலே ஆண்டவர் ஆகாரை காண்கிறார். தன்னை கண்டவரை அவளும் காண்கிறாள். எல்ரோகி என்று ஆண்டவருக்கு பெயர் வைத்து முதல் பெண்மணி அவளே. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீ என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க பரலோகத்தில் இருக்கிற மனுபுத்திரரை காண்கிறார். நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் நாள் முதலாய் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. நமக்கு இந்த உலகத்தில் பல வகை போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், இன்னல்கள், துயரங்கள் வரும்பொழுது பரிகாரத்தை தேடாமல் பரிகாரியாகிய கர்த்தரை தேட வேண்டும். ஆகாரை கண்ட தேவன் நம்மையும் காண்கிறார் என்கிற உணர்வு வேண்டும். நமக்கு உதவி பரிகாரத்தில் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த நம்மை தாயின் கருவில் உருவாக்கின தேவனிடத்தில் இருந்து வருகிறது. வேதம் சொல்கிறது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். 2 நாளாகமம் 16:12. நம்மை காண்கிற இந்த நல்ல உயிருள்ள ஆண்டவரை மனதார நேசிப்போம். அவரை முழு உள்ளத்தோடு தேடி கண்டடைவோம். ஜெபம்: அஞ்ஞான மார்க்கத்தினரை போல அலக்களிக்கப்பட்டாமல் மெய் மார்க்க தந்த உம்மை போற்றி துதிக்க கிருபை வேண்டும்.